நமக்கு வர பேஷண்ட்ல பெரும்பாலான குழந்தைகளுக்கு காணப்படுற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அனிமியா. இந்த அனிமியா ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற போது என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அஜய் சுப்ரமணியன், குழந்தைகள் நல மருத்துவர், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். அயன் டேப்லெட்டை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அசிடிக் என்விரான்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற போது 2 மணி நேரம் முன்னாடியோ 2 மணி நேரம் பின்னாடியோ காஃபி, டீ அந்த மாதிரி பொருட்கள் எடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது கூடவே விட்டமின் சி நிறைஞ்ச பொருட்களான ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் போன்ற பொருட்கள் எடுத்துக்கிற போது அயன் அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அயன் டேப்லெட் எடுக்கிற போது குழந்தைங்க பெரும்பாலும் கொஞ்சம் ஸ்லைட் அப்டமன் பெயினையும் கான்ஸ்டிபேஷனும் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். சைல்டுக்கு அடிக்குவேட்டான அளவு தண்ணி எடுத்துக்கிறது மூலமா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதே போல ஆசிட்டை குறைக்கிற மாத்திரை, வயிறு மாத்திரைகள் வந்து இந்த அயன் டேப்லெட்டோட எடுத்துக்கிறத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆசிட் இருந்தால் தான் குழந்தைகள் உடம்பால முடிஞ்ச அளவுக்கு இந்த அயன் சத்தை உறிஞ்சி எடுத்துக்க முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ஏஎன்பி கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.